என்னடா சென்னை நேப்பியர் பிரிட்ஜ் திருச்சிக்கு வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம மலைக்கோட்டை மாநகருக்கு மற்றும் ஒரு அடையாளமாக ஜங்ஷன்ல வந்து இந்த நேப்பியர் இரும்பு பிரிட்ஜ் வர இருக்குங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் அப்படி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாலத்தோட பெரிய என்ன அப்படி சிறப்பு அம்சம் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஏன்னா 594 டன் எடை கொண்ட இந்த பாலம், அதாவது நேப்பியர் பிரிட்ஜ் போல வில் வடிவத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இரும்பு தூண் இது அனைத்தும் வந்து இரும்பு கேடர்ல வந்து வைத்து ஒரு இரும்பு துண்டுல இருந்து தான் இந்த பாலத்தை இங்க வடிவமைச்சாங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த பாலம் இங்க முழு வடிவமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னா இது இங்க ஏற்கனவே தயார் செய்து அப்படியே கொண்டு வந்து இதை வைக்கல. இங்கேயே இருந்து பணியாளர்கள் இரவு பகலாக இந்த ஒட்டுமொத்த பாலத்தையும் உருவாக்கியிருக்காங்க. ரயில்வே கட்டுமானத்துறை வந்து மிக முக்கியமாக இந்த பாலத்தை வந்து எல்லா இடத்துலயும் கட்டிட மாட்டாங்க. அவர்கள் இந்த பாலத்தை இங்க கட்ட முடியுமா அப்படின்னு அவங்க முதல்ல எதுக்காக இந்த பாலத்தை இங்க கட்டணும், இல்லை இதை இந்த மாதிரியான பாலம் இங்க கட்ட முடியுமா அப்படின்னு அவங்க எப்படி அவங்க சோதனை செய்வாங்க அப்படின்னா மண் பரிசோதனை. மிக முக்கியமாக இவர்கள் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற இரும்பு இந்த தூண் இது பல்வேறு வடிவமான அந்த இரும்பு கேடர்களை வைத்து வந்து ரயில்வே துறை வந்து கட்டுமானத்துறை பாலத்தை மேற்கொண்டிருக்காங்க. பால பணிகள் கட்டினாலும் திருச்சியில மிக முக்கியமாக இந்த ஜங்ஷன்ல முக்கியமான இந்த பாலத்தை வந்து கட்டுறதுக்கு இந்த மண் வந்து இவர்களுக்கு ஏற்றதாக இருந்திருக்கு. மண் பரிசோதனை செய்து இந்த பாலம், இந்த பவுன்சிங் பாலம், இதை வந்து பவுன்சிங் பாலம் சொல்றாங்க. வெப்பம் மற்றும் குளிர்ந்த நிலை அதே போல் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றாற் போல் இந்த பாலத்தை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதற்காக தான் இந்த மண் பரிசோதனை செய்திருக்காங்க. பவுன்சிங் பாலம் என்பது கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய நிலையிலும் அதே போல் மற்ற வாகனங்கள் செல்லும் பொழுதும் அதனை பவுன்சிங் செய்து கொடுக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கிரேன் மூலம் இதனை வந்து அவர்கள் இதனை மிக முக்கியமாக இதனை நகர்த்துவதற்கான பணிகள் என்பது மிகப்பெரிய அளவுல அவர்கள் அதற்கான முயற்சிங்கிறத பணியை மேற்கொண்டு வராங்க. சும்மா இந்த பாலத்தை வந்து கட்டிட்டு மற்ற பாலங்கள் போல வந்து கட்டுமானத்துறைக்கு, அதாவது இரும்பு கம்பிகளை தூண்களை பெரிய கேடர்களை வைத்து அவங்க வந்து கட்டிட்டு போகலாம். ஆனா இந்த பாலத்தை இங்கேயே வடிவமைச்சு அதனை தண்டவாளத்தை அமைச்சு இப்போ ஒரு பாலத்தையே நகர்த்துறாங்க. அதுதான் மிக முக்கியம். தண்டவாளத்துல பாலம் இப்போ வந்து உட்காந்துருக்கு, அதுதான் சொல்லலாம். அந்த பாலம் இரும்பு அந்த கேடர் கொண்ட பாலத்தை வந்து சாக்கப்சர் எல்லாம் அதற்கான ஹைட்ராலிக் முறையில வந்து கொடுத்து அதனை ஒவ்வொரு அடியாக அவங்க நகர்த்துறாங்க. அதற்கான மிகப்பெரிய அளவில் அந்த கிரேன் கொடுத்துருக்காங்க. நீங்க கூட இப்ப பார்க்கலாம், இதுல வந்து ஒரு அடி நகர்த்த வேண்டும் என்றால் அந்த ஹைட்ராலிக் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹைட்ராலிக் பிரஷர் அதன் மூலம்தான் இந்த ஒட்டுமொத்த 594 டன் எடை கொண்ட பாலம் வந்து ஒவ்வொரு அடியாக நகரும். மீண்டும் அந்த ஒவ்வொரு அடி நகர்ந்த பிறகு அதன் பிறகு மீண்டும் அந்த ஜாக்கி மற்றும் அதற்கான உபகரணங்களை அனைத்தையுமே இடம் மாற்றி அதனை நகர்த்தி விடுவார்கள். இந்த நகர்த்தும் பணியை வந்து கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 10 நாட்களாக மேற்கொண்டு வராங்க. விரைவில் இந்த முழுவதுமாக இந்த பணி முடிவடைந்த பிறகு அவர்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து மீதமுள்ள பணிகளை மேற்கொள்ளணும். இந்த பாலம் வந்து ஏற்கனவே இதற்கு மிக முக்கியமாக நெடுஞ்சாலைத்துறை வந்து திருச்சி ஜங்ஷன் அருகே வந்து அவர்கள் கட்டி வந்தாங்க. ஒரு புறம் வந்து அந்த சிமெண்ட் கட்டுமான பணிகள்லாம் முடிவடைந்து விட்டது. இது வந்து ரயில்வே உடைய பணி. ரயில்வே துறையினர் வந்து இதனை தற்பொழுது 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவு செய்து அவர்களும் இந்த பணிகளை வந்து மேற்கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த பாலத்தோட நீளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 58 மீட்டர் நீளம். அதாவது இந்த ஒட்டுமொத்த இரும்பு தூண்களால் கேடர்களால் அமைக்கப்பட்ட இந்த பாலம் 58 மீட்டர் நீளமும் அதே போல் மிக முக்கியமாக வந்து 15 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கு. 1.5 மீட்டர் வந்து நடைபாதை, இந்த பாதசாரிகள் நடப்பதற்கான பாதையும் வந்து இவர்கள் அமைக்கிறாங்க. இதனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதுவரை, அதாவது பல்வேறு மாநிலங்கள்ல ரயில்வே துறையினர் இது போன்ற ரயில்வே பாலங்களை வந்து அவர்கள் கட்டுமான பணிகளை கட்டியிருந்தாலும் மலைக்கோட்டை மாநகருக்கு, அதாவது தமிழ்நாட்டிலேயே 2வது தலைநகராக திருச்சியை வந்து அறிவிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில இந்த பாலம் வந்து வேறு ஒரு வடிவத்தோட இங்க மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. தென்னக பகுதியாக இருக்கட்டும், அனைத்து பகுதிகளையும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களை வந்து அமைக்கக்கூடிய அந்த இணைத்து அதற்காக திருச்சிராப்பள்ளி அந்த ஜங்ஷன், அதாவது அவர்கள் இந்த சந்திப்பு இடத்துல தான் இந்த பாலம் அமைவது என்பது வந்து மிக ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இந்த பால பணிகள் மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கு. ஏதோ ஒரு பாலம் கட்டுறாங்க, அது வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கும், அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதையும் தாண்டி கட்டக்கூடிய ஒரு பாலம் நீண்ட காலம் உறுதித்தன்மையுடனும் வலுவானதாகவும், அதே போல வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு, இது வந்து மற்ற மலைக்கோட்டைக்கு, அதாவது மாநகர்களை வந்து மலைக்கோட்டை, அதாவது ஸ்ரீரங்கம், இதே போல்
மற்ற சர்ச்சு, பள்ளிவாசல் இது போன்ற பல்வேறு அடையாளங்களை கொண்ட இந்த மாநகருக்கு இந்த பாலமும் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக விரைவில் மாறும். கடந்த 2023ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையினால் 12 கோடி மதிப்பீட்டில் சுமார் 300 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் உள்ள இந்த பாலம், ரயில்வே பாலம் என்பது அமைப்பதற்காக அனைத்து கட்டுமான பணிகளும் துவங்கப்பட்டுச்சு. இப்போ கிட்டத்தட்ட அந்த பணிகள் ஒரு புறம் முடிவடைந்திருக்கு. மறுபுறம் இந்த ரயில்வே துறையினர் இந்த நேப்பியர் பிரிட்ஜ் போல உள்ள இரும்பு வடிவ பாலத்தை அவர்கள் நிலைநிறுத்தி பொருத்தியவுடன் இதற்கான முழு பணிகளும் மறுபுறமும் முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். மிக முக்கியமாக மலைக்கோட்டை மாநகருக்கு இந்த இரும்பு வடிவ நேப்பியர் பாலம் மற்றும் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.